I will bless you
Genesis 2:2. I will bless you and make your name great, and you will be a blessing. Genesis 12:2. என்ற ஒரு இருதயத்தோடு கூட அவர் கடந்து சென்றார். அப்ப ஆதியாகமம் 12வது அதிகாரம் 7வது வசனத்துல நாம பார்க்கிறோம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி இந்த சந்ததிக்கு இந்த தேசத்தை, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். அப்ப ஆபிரகாம தேவன் கூப்பிட்டுட்டு சொல்றது, இந்த தேசம் இப்பவே உனக்குதான், இந்த தேசத்துல நீ வாழ்ந்து அனுபவிச்சுக்கோ அப்படின்னு தேவன் சொல்லல. இந்த தேசம் உனக்கு தான், ஆனா உன்னோட சந்ததி தான் இதுல வந்து வாழ்வாங்க, உன்னோட சந்ததி தான் இதை சுதந்திரிச்சு கொள்ளுவாங்க. இருந்தாலும் அவர் விசுவாசத்தோட கூட கிளம்பி வந்தார். அதுவும் தேவன் அப்ப சொல்லும்போது, அப்ப என்ன கூட்டிட்டு வந்தீங்களே, இது இமிடியேட்டான எனக்கான பிளெஸிங் இல்லையா அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம் வரல. அவரு அதையும் பிலீவ் பண்ணி அந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டினாரு. பலிபீடம்னா நம்மள ஒண்ணு அர்ப்பணிக்கிற இடமா இருக்கும், இல்ல தேவனுக்கு நன்றி செலுத்துற ஒரு பலிபீடமா இருக்கும். சோ அவர் இந்த இடத்துல ஒரு நன்றியோடு கூட, ஒரு முழுக்க ஒரு விசுவாசத்தோடு கூட காணாத ஒரு ஆசீர்வாதத்தை அவர் நம்பி தேவனுக்கு அவர் நன்றி சொல்ல முடிஞ்சது. அதே மாதிரி தான் அவருக்கு மகனாகிய ஈசாக்கு தேவன் கொடுக்கிறேன்னு சொல்லும் பொழுதும் அவரோட பொறுமையை தேவன் பார்த்தார். அவர் 15 வருஷம் ஆனாலும் ஃபுல் காட் சைலண்டா இருந்தாலும் ஓகே, தேவன் சொன்னார் ஒரு நாள் அதை அவர் செய்து முடிப்பார் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தை, அந்த பொறுமையோடு கூட அவர் காத்துக்கொண்டார். சோ ஆபிரகாமுக்கு வந்து ஆசீர்வாதம் இம்பார்ட்டன்ட் தான், ஆனா ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தை காட்டிலும் தேவனை நம்புறது பெரிய காரியமா இருந்தது. ஆபிரகாமுக்கு வந்து ஃபெய்த், விசுவாசம் அப்படிங்கிறது, ஆனா அப்ப அது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் இன்னைக்கு வந்து ரொம்ப ஆசை. அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் அந்த வசனங்களும் ஒரு கஷ்டமான சூழ்நிலைகளும் நம்ம வேற யாரையும் தேடி போறதுக்கு முன்னால முதல்ல முழங்கால் போடணும் அப்படிங்கிறத வந்து நான் கத்துக்கிட்டேன். அது வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதம் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது. இன்னொன்று வந்து எவ்வளோ அவசரமாக 8 மணிக்கு வேகமாக ஸ்கூல் போகணுன்னாலும் அந்த எங்கள் வீட்டில் அந்த ஃபஸ்ட்டில் ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூம்குள்ளே போய் முழங்கால் போட்டு ஜோமினிட்டு வெளியே வந்தால் தான் சாப்பாடு. என் தம்பிலாம் அழுவான், நேரம் ஆகிட்டு. நானாலும் அதை பண்ணிட்டு வந்தால் தான் பைபிள் வாசித்து அந்த 2 நிமிஷம் ப்ரேயர் பண்ணிட்டு வெளியே வந்தால் தான் சாப்பாடு. அது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ சொல்லுவாங்க, நீ அம்மாவாகி உனக்கு ஒரு பிள்ளை வரும்போது தான் அதோட இதெல்லாம் தெரியும். ஆனால் இப்போ அது தெரியுது, நம்ம பிள்ளைங்க கேட்கலன்னு நான் ரிப்பீட்டாக சொல்லுவேன். கேட்டேன் ஷேரண்டையும் இதே திட்டுவாங்கன்னா, ஒரு ரிப்பீட்டாக சொல்லிகிட்டே இருக்கீங்க, 10 விஷயம் சொன்னால் நான் எதை கேட்குறது, ஏதாவது ஒன்று உள்ள போயிடாதா அப்படிங்கிறது. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம சொல்கிற வசனமும் எப்போ ரிப்பீட்டாக சொல்லுவேன், பைபிள் படிச்சியா, முழங்கால் போட்டு ஜோம்னிட்டு போ, அது வந்து வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடி அது பண்ணிக்கிட்டே இருந்து நான் பண்ணிட்டேன் அப்படின்பா. ஓகே, அவள் பண்ணிட்டாலும் இல்லைன்னு தெரியாது, நான் கிச்சனில் இருப்பேன், ஆனால் சொல்லிகிட்டே இருப்பேன். நீங்கள் ரிப்பீட்டாக சொல்லிகிட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீ ரிப்பீட்டாக சொல்லிகிட்டே இருக்க அப்படின்னு ஏதோ ஒரு வகத்தில் பிள்ளைங்களோட இருதயத்தில் அது பதிஞ்சிரும். நம்ம அம்மா இதை சொல்லுவாங்க, இதை பண்ணணும். அந்த குடும்பத்திற்கு எல்லாவற்றிலும் துணையாக இருந்து கர்த்தாவே, நீரே அவர்களை தாங்கி பலப்படுத்தி வழி நடத்தும் அப்பா. அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே.